கர்த்தருடைய நாமத்துக்கு சோதனம் மையம் உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயே சுவரன் மூளை கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாயே சுவரன் மூளை கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மையம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் பார்த்து நாம் தியானிக்க போகிறோம். நம்ம தெரிந்த ஒரு வேத சம்பவம் தான். ஆனால் இந்த நாளிலும் அதில் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் அது 1லேருந்து 11ஆம் வசனம் இருக்குது. அதை குறிப்பாக நான் அந்த 11ஆம் வசனம் மட்டும் வாசிக்கிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரி வாசித்த அந்த வேத வசனத்தை நம்மளை வல்லக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, நீங்கள் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனம் மூலமாக எங்களோடு நீ என்ன பேச வேண்டுமோ கர்த்தர் எங்களோடு பேசி எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்யுங்க. இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன், இந்த வசனங்கள் இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க கொடுத்த அந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே தேவரே நீ கிருபை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியான உதவி அதுக்கு விரோதமாய் வருகிற தடைகள் இடர்கள்லாம் ஆண்டவரே அப்பா நீக்கி ஆண்டவரே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜபத்தோடு வசனத்தை நாங்கள் கேட்க ஆண்டவனை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. கூட இருந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கிறேன். ரோமன் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினால் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இந்த வேத சமம் நல்லா தெரியும். 1ஆம் வசனத்திலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது கானா ஊரிலே ஒரு வீட்டில் நடந்த கல்யாணத்தை பற்றி பார்க்கிறோம். அந்த கல்யாணத்தில் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். என்ன? வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த முதலாம் ஊழியை தொடங்கும் போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதத்தின் நிமித்தம் சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது தேவனுடைய வல்லமை இங்கே வெளிப்படுகிறத இந்த வேத சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஏனென்றால் வெறும் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினார். வெறும் தண்ணி. இந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீரை பார்க்கும்போது தண்ணீரில் என்ன இருக்காது? தண்ணீரில் என்ன இருக்காது? கலர் இருக்காது. தண்ணி என்ன கலர்னால் யாரும் இது வரைக்கும் தண்ணி எவ்வளோ யூஸ் பண்ணுறோம். ஆனால் தண்ணி என்ன கலர்னாக்கா யாருக்கும் தெரியாது. தண்ணீருக்கு ஒன்றுமே தெரியாது. தண்ணீருக்கு என்ன தண்ணியில் என்ன டேஸ்ட் இருக்குது அதுவும் தெரியாது. தண்ணீரில் என்ன வாசனை இருக்குது அதுவும் இல்லை. ஆனால் டெய்லி நம்ம என்ன செய்கிறோம்? அதை யூஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கோம். இந்த தண்ணி வெறும் தண்ணி ஒன்றுமே இல்லை அந்த தண்ணியில், ஆனால் அதை யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த வெறும் தண்ணீரை கர்த்தர் நல்ல திராட்சை ரசமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த 10ஆம் வசனம் பார்க்கிறோம். நல்ல ரசத்தை இது வரைக்கும் அப்படின்னா அந்த வெறும் தண்ணீரில் அந்த திராட்சை ரசத்துக்கு ஏற்ற கலரை கொடுத்தாரு, திராட்சை ரசத்துக்கு ஏற்ற வாசனையை கொடுத்தாரு, திராட்சை ரசத்துக்கு ஏற்ற சுவையை அந்த தண்ணியில் தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா அவருடைய வல்லமை அங்கே பலமாய் அங்கே விளங்குகிறதை இங்கே நம்மளால் பார்க்க முடியும். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பே தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட வல்லமை. தேவன் தமக்குள்ளே இருக்கிற வல்லமையை அவர் அந்த வீட்டில் வெளிப்படுத்துகிறத இந்த வேத சம்பவத்தில் பார்க்கும் போல தேவன் தம்மிடத்தில் வல்லமை வச்சிருக்கிறார். அவருக்குள்ள வல்லமை இருக்குது. அவர் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்க அவருக்குள்ள வல்லமை இருக்குது. எதற்காக வல்லமை வச்சிருக்கிறார்ன்றா தம்மை நம்புகிற ஜனத்துக்கு தம் வல்லமை வெளிப்படுத்தும்படியதான் அவர் வல்லமையை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. அதனால தான் நாம் பார்க்கிறோம் தம்மிடத்தில் இருந்த வல்லமையை இந்த குடும்பத்தில் அல்லது இந்த வீட்டின் காரியத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தும் போது அந்த வெளிப்பட்ட வல்லமை சாதாரணமாய் இருந்த காரியத்தை ஒரு அசாதாரணமாய் காரியமாய் கர்த்தர் இங்கு மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சாதாரணமாய் இருந்த ஒரு அசாதாரணமான காரியமாய் இங்க மாற்றுகிறத இந்த வேத சமூகத்தில் நம்மளை பார்க்க. வெறும் தண்ணீர் தான், ஆனால் திராட்சை ரசமாய் இங்கே மாறுகிறத இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம். இங்கே பார்க்க மனுஷன் செய்த திராட்சை ரசத்துக்கும் தேவன் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற அந்த திராட்சை ரசம் வித்தியாசத்தை பார்க்குறோம். அது 2 ரசத்தை ருசி பார்த்த நம்மளை போல் ஆள் பொழுகுது. ஒரு தடவை குடித்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம்?
விட மாட்டான். 2-3 தடவை ஜூஸ் நல்லா இருக்குதியா, இன்னும் 2-3 தடவை வாங்கி குடிக்கலாம். நம்மளை போல் ஆள் பொழுது அவனும். அதனால் இங்கே பார்க்குறோம், அவன் சொல்லும்போது அங்கே சொல்லும்போது பார்க்குறோம் 9ஆம் வசனத்தில், அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காக தெரிந்ததே அன்றி பந்தி விசாரி காலத்தை தெரியாதனால், அவன் திராட்சை ரசம் வார தன்னை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்தவர் ருசி குறைந்தது கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அப்புறம் அவன் பாருங்களா திராட்சை ரசம், பின்னால் 2வதாக பாருங்கள் திராட்சை ரசத்துக்கு வித்தியாசத்தை இங்கே பார்க்கிறோம். பிந்தின ரசம் அதிக ருசி உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை அது போல மாற்றுகிற அவர் வல்லமையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வெறுமையாக இருக்கிற நம்ம வாழ்க்கையை அவர் நல்ல திராட்சை ரசமாய் அவர் மாற்ற அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அது போல மாற்றுவதற்காக தான் தேவன் தமக்குள்ள வல்லமையை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வல்லமையை வெளிப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள், நம்மை நெருக்கிற, நம்மை போட்டு நம்மை வதைக்கிற, நம்ம ஒடுக்கிற எல்லா காரியத்தையும் மாற்றி நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையாய், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாய் ஆண்டவர் மாற்றும்படியாய் தான் தமக்குள்ளே வல்லமையை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை அவர் தமக்குள்ளே அவர் அப்படியே வச்சு அவர் யாரும் இல்லை, அவர் சுயநலமுள்ள தேவன் அல்லவே அல்ல. இந்த வல்லமை பெறுவதற்கு நான் எவ்வளோ காரியத்தை தேர்ந்தோமா, இந்த வல்லமை என் ஜீவனையும் நான் கொடுத்துருக்கிறேன், என் ரத்தத்தை நான் கொடுத்துருக்கிறேன், நான் என்ன செய்ய மாட்டேன், என் வல்லமையை யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறவர் அல்லவே அல்ல. எதற்காக இந்த வல்லமை அவ்வளோ அவர் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து எதற்காக இந்த வல்லமை சம்பாதித்து வச்சிருக்கிறார்னா அவருக்காக இல்லை, நமக்கு கொடுக்கும்படியாக தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமே. நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையிலே, நம் காரியங்களே தேவனுடைய வல்லமை வெளிப்படும் போது நம் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. நம் காரியங்கள், நம்முடைய பாதைகள், நம் நெருக்கங்கள் எல்லாம் மாறி நம் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். ஹல்லேலூயா. அதனால இங்கே நாம் பார்க்க இந்த வேத சம்பவத்தில் ஆண்டவர் இங்கே தம்முடைய வல்லமையை இங்கே வெளிப்படுத்தப்படுகிறவங்க பார்க்க ஒரு சில வசனங்களை பார்க்கும்போது அவருக்குள்ள இருந்த வல்லமை வெளிப்பட்டது என்று சொல்லி சில வசனங்கள் பார்க்க வந்து லூக்கா 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு சொல்லும்போது சொல்றாரு, லூக்கா 8:46, அதற்கு இயேசு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கு. என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. இதே சம்பவத்தை நீங்கள் மார்க்கு 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலையும் நீங்கள் பார்ப்பீங்களானால், அவர் தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தனி அவர் உணர்ந்து என்று சொல்லி அந்த வேதத்தில் பார்க்கிறோம். தமிழிலிருந்து வல்லமை புறப்பட தமக்குள் அறிந்து என்று சொல்லி, அப்படின்னா அவருக்குள்ள இருந்த வல்லமை புறப்பட்டதை இங்கே நம்மளால் பார்க்க முடியும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே கடைசி பகுதியில் நாம் பார்க்கும்போது அங்கே பார்க்கிறோம், குணமாக்கத்தக்கதாய் தேவனுடைய வல்லமை அங்கே விளங்கிற்று என்று சொல்லி அந்த வேத சம்பவங்களிலே நம்மால் பார்க்க முடியும். தேவன் அப்படியாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். லூக்கா 5:17 பார்க்க, பிணியாலை குணமாக்கத்த கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஏன்னா அநேக வேத சம்பவங்களை அவரிடத்துல வந்த அத்தனை பேருக்கும் அவனை சுகத்தை தந்தார். அவனை சுகப்படுத்தினார், வியாதிகளை குணமாக்கினான், விசுவாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை தந்தார், முடவர்களை எழுப்பினார், கண்ணு தெரியாதவங்க பார்வை தந்தார், மரித்து போன உயிரோட. இதெல்லாம் தேவன் அவரிடத்துல வல்லமை புறப்பட்டதால் நடந்த காரியங்கள். ஆனால் தேவன் அவர் தம்முடைய வல்லமையை என்ன செய்கிறாரு, அவர் நமக்காக அவர் விளங்க பண்ணுகிற தேவன், வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அப்படியாய் தேவன் இந்த பார்க்க தம்முடைய வல்லமையை கர்த்தனை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வல்லமையை கர்த்தர் இந்த குடும்பத்தில் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த வீட்டார் தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்வதற்கு சில காரியங்களை செய்தார்கள், அல்லது சில காரியங்கள் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு சில காரியங்கள் அந்த குடும்பத்தில் நடக்கிறதை இங்கே இந்த வேத சம்பவத்தில் பார்க்க முடியும். அல்லது இன்னொரு சொல்ல போனாக்கா தேவனுடைய வல்லமை அவங்க பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் சில காரியங்கள் அவங்க செய்யும்படியாக கர்த்தர் வைத்தார் என்பதை இந்த வேத சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஒரு 7 காரியங்களை அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். மேலோட்டமாக பார்த்தா நமக்கு தெரியாது, ஆனால் அந்த 7 காரியங்கள் அந்த குடும்பத்தார் செய்தார்கள். அது நிமித்தம் தேவனுடைய வல்லமை அங்கே வெளிப்படுகிற அல்லது அவர்கள் அந்த காரியத்தை செய்யும்படியாய் தேவன் வைத்தார். அல்லேலூயா. சில வேளையில் நம்ம செய்வோம், ஆனால் சில வேளையில் நாம் அதை செய்யும்படி கர்த்தர் என்ன செய்வார், நம்மை நடத்துவார். அல்லேலூயா. எதற்கென்றால் அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அவர் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு, வெளிப்பட்ட நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு சில காரியங்கள் செய்யும்படியாக தேவனே நம்மை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல தான் நாம் பார்க்கிறோம். சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் ஒன்றுனா நான் சீக்கிரம் முடிக்கிறோம். பார்க்கிறோம். முதலாவது அங்கே தேவனத்தில் வெளிப்பட்ட தேவனத்தை வல்லமை வெளிப்படுவதற்கு சில காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று வந்தார்கள், 2 சொன்னார்கள், 3 காத்திருந்தார்கள், 4 ஒப்புவித்தார்கள், 5 இடம் கொடுத்தார்கள், 6 இணைந்தார்கள், 7 செய்தார்கள். இந்த காரியம் அந்த குடும்பத்தில் அங்கே அந்த வீட்டில் காணப்படுவதை பாருங்க. அல்லது இந்த காரியங்கள் செய்யும்படியாக ஆண்டவர் வாழ்க்கையில் செய்தார் என்பதை இந்த வேத சம்பவங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். நான் ஒன்றொன்றாக நம்ம பார்க்க போகிறோம். 1 வந்தார்கள். யோவான் அந்த அதிகாரத்தில் பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்களேன். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இப்போ அவங்க என்ன செய்தாருங்கன்னா வந்தார்கள். ஆண்டவரிடத்தில் வருகிறதை இங்கே பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால் நாம் தேவனிடத்தில் வர வேண்டும். தேவனிடத்தில் வந்தால் தான் தேவன் தம்முடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம அவர்கிட்ட வரலன்னா அவரும் சும்மா தான் இருப்பார். நம்ம அவர்கிட்ட வராமல் இருப்பான்னா அவர் அப்படியே தான் இருப்பார். நம்ம அவரிடத்தில் வந்தால் தான் தேவன் தம்முடைய எனக்காக வைத்திருக்கிற தம்முடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதில் தான் நாங்கள் வச்ச எல்லா கூட்டங்களும் வாங்க, குனிஞ்ச அளவுக்கு வாங்க. நாம் தேவனிடத்தில் வரதான் தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் பலமாக விளங்கும். தேவனுடைய வல்லமை விளங்கும் போது நம் சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், ஒரு குறைவு வருது அல்லது ஒரு பிரச்சனை வருது. இப்போ அவர்கள் அந்த பிரச்சனைக்கு காரியங்கள் என்ன செய்யணும் என்று சொல்லி அதை தேடி போகலை. திராட்சை ரசம் குறைபட்டனா என்ன செய்யணும்? அவங்க அடுத்தது திராட்சை ரசம் பண்ணணும்ல. ஆனால் அவங்க அது பண்ணல. அவங்க என்ன செய்தாங்க? தேவனிடத்தில், ஆண்டவராக இயேசுவிடத்தில் அவர்கள் வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சில காரியங்கள், சில பிரச்சனைகள் வரும்போது நாம் எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கிறோம், யாரையோ தேடிக்கொண்டு இருக்கிறோம், யாரிடத்துலையும் நம்ம வாழ்க்கை நம்ம பிரச்சனை என்ன செய்கிறோம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் யார் இடத்துல நான் வரணுமோ, யாரிட தேடணுமோ அது தேடுறதில்லை. நம்ம
அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் அப்படியே இருக்குது. இங்கே நாம் பார்க்கிறோம், அவளுக்கு நல்லா தெரியும் என்ன திராட்சை ரசம் பண்ண முடியாதுன்னு தெரியும், சூழ்நிலை இல்லை. ஏனென்றால் நம்ம பார்க்கும்போது அந்த நாட்களை பார்க்கணும், திராட்சை ரசம் பண்ணணுன்னா அதுக்கு திராட்சை படம் வாங்கணும், அதை காசணும், அதை பிழியணும், அது எவ்வளோ வேலை இருக்குது. இப்போது அது செய்வதற்கு நேரமும் இல்லை, சாத்தியமும் இல்லை, சூழ்நிலையும் அவங்களுக்கு ஒத்து போகலை. அதனால அவங்க என்ன செய்யலை, சரி இது யதார்த்தமான காரியம் தானே, யதார்த்தமான காரியம் தானே, எல்லாம் நடக்கிற காரியம் தானே என்று அவர்கள் அப்படியே விடலை. அவர்கள் அந்த பிரச்சனை வரும்போது அவர்கள் தேவனிடத்தில் வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்றால், என் வாழ்க்கையில் தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நான் வரணும், நான் தேவனிடத்தில் நான் வர வேண்டும். மத்தேயு 16:28 பார்க்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். என்னிடத்தில் வாருங்கள், அப்போ நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கி நாம் தேவனிடத்தில் வரணும், நாம் தேவனிடத்தில் வரணும். பிள்ளைகளை தேவனிடத்தில் வருவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதாவது ஆண்டவர் சொல்லிட்டார், பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடையாக இருக்காதீங்க. நீ பிள்ளைகளை தேவனிடத்தில் வருவதற்கு பெற்றோர்களே தடையாக இருக்கிறோம். பிள்ளைகளை தேவனிடத்தில் என்ன செய்யுதில்லை, வர விடுறோமா, அதெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டேன்றோம். எதோ கற்றுக் கொடுக்குறோம் காசு குத்து, ஆனால் இலவசமாக இந்த காரியத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம், கற்றுக் கொடுக்க மாட்டேன்றோம். இல்லை, நாம் தேவனிடத்தில் வந்தால் தான் தேவ தம்மிடத்தில் இருக்கிற வல்லமையை வெளிப்படுது. அந்த வீட்டார் வரலைன்னா அவரை அப்படியே தான் இருந்திருப்பார். வீட்டார் என்ன திராட்சை ரசம் குறைபட்டு அவங்க அப்படியே உட்காந்து அப்படியே வராமல் இருந்தால் அவரும் என்ன செய்வார், அந்த திருமணத்தை முடிச்சுட்டு போய் அவரும் என்ன செய்வார், தன் வேலையை பார்த்துன்னு போயிருப்பார். ஆனால் அவர் அவரிடத்துல வந்ததுனால தம்முடைய வல்லமையை இங்கே வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வல்லமையை வெளிப்படுத்த பார்க்கிறோம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். யோவான் 7:37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பான பண்ண கடவை. என்னிடத்தில் தாகமாக இருக்கிறீங்களா, என்னிடத்தில் வாங்க, என்னிடத்தில் வாங்க என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் தேவனிடத்தில் நாம் வரணும். பாருங்கள், இன்றைக்கு தேவனிடத்தில் வருவதற்கு நம்ம என்னென்னோ பண்ணி கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், என்னென்னோ செய்து கொண்டு தேவனிடத்தில் வருவதற்கு நம்ம நேரம் இல்லை. ஆனால் மற்ற காரியங்களை மற்ற தேவனுக்கு வராமல் மற்ற யாரையாவது தேடி போகிறதுக்கு நமக்கு நேரம் இருக்குது. ஆனால் தேவனிடத்தில் வருவதற்கு தான் நம்ம நேரம் காலம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு நம்ம பார்க்குறோம், நம்ம சூழ்நிலை சாத்தியம் இல்லை, சரி நம்ம கிடைக்காது அப்படின்னு இருந்தாலும் அவங்க தேவனிடத்தில் வருகிறத பார்க்குறோம். அது நிமித்தம் தேவனுடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு அங்கே ஒரு அற்புதத்தை அவள் காணும்படி கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் வர வேண்டும். வரும்போது நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர்கள் வந்தார்கள். யாரிடத்தில் வந்தாங்கன்னா தங்களை வழி நடத்துகிற இடத்துல வந்தார்கள். ஆண்டவரிடத்தில் வந்தால் அவர் நம்மை வழி நடத்துவார். இந்த பிரச்சனை, அந்த போராட்டம் வரும்போது நம்ம என்ன செய்யணும், நாம் எப்படி இருக்கணும் என்பதை ஆண்டவர் வழி நடத்துவார். இப்போ அவங்க வந்ததுனால அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணினார், வழி நடத்தினார். என்ன செய்யணும், என்ன பண்ணணும் என்று பின்வர சம்பவங்களை நம்மளால் பார்க்க முடியும். நம் தேவனிடத்தில் ஏன் அவர் யார், அவர் வழி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்ம என்ன செய்கிறாராம், கொண்டு போய் சேர்க்கிறாருன்னு சொல்லி 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் பார்க்கும். நம்மை வழி நடத்துகிற தேவன் அவர். வந்தால் தான் நடத்துவார். நான் வராமையே இருப்பேன்னா அவரும் அப்படியே தான் இருப்பார். நான் அப்படி இருந்தால் அவரும் என்ன தான் செய்வார், அப்படியே தான் இருப்பார். நாம் தேவனிடத்தில் வரணும். வந்தால் தான் நம்மை அவர்
வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில், அந்த ஒன்றுமில்லாத சூழ்நிலை கர்த்தர் அவளை வழி நடத்தினதால உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை உங்களை காண்கிறத பார்க்க அவங்க வந்தார்கள். வழி நடத்துகிறதுல வந்தால் அது மாத்திரமல்ல, முடிவை தருகிற ஒரு இடத்துல வந்தாங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு, அந்த பிரச்சனைக்கு முடிவு தருகிற ஒரு இடத்துல. இன்றைக்கி எனக்கு வாழ்க்கையில் சில பிரச்சனை இருக்குது, சில போராட்டம் இருக்குது. முடிவுக்கு அல்லது தீர்வுக்கு நம்ம எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எந்தெந்த மனுஷனை தேடிக்கொண்டு இருக்கிறோம். எங்கே போனாக்கா நம்ம பிரச்சனைக்கு முடிவு வந்துடும், தீர்வு வந்துடும் சொல்லி. ஆனால் முடிவு எந்த இடத்துல இருக்கோ அல்லது தீர்வு எந்த இடத்துல கிடைக்கிறதோ அங்கே வந்தால் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம அநேக வேலை ஒரு காரியத்தில் சொல்கிற காரியம், நம்ம ஒரு பொருள் நமக்கு வேண்டும் என்றால், ஒருவேளை நம்ம அந்த பொருள் எங்கே இருக்கோ அங்கே தேடினா தான், ஒரு பொருள் அங்கே வச்சுட்டேன்னா அந்த இடத்துல தேடினா தான் நமக்கு என்ன கிடைக்கும், அந்த பொருள் கிடைக்கும். அந்த இடத்த விட்டுட்டு நான் எங்கே தான் சுற்றினாலும் அந்த பொருள் நமக்கு என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. அதாவது தீர்வு எங்கே வைக்கப்பட்டு இருக்கிறதோ அங்கே தேடினா தான் எனக்கு அந்த தீர்வு, அந்த முடிவு எனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய பிரச்சனைக்கு, என்னுடைய போராட்டத்துக்கு, என்னுடைய கண்ணீருக்கு முடிவு எங்கே இருக்குன்னா ஆண்டவரிடத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. அவரிடத்துல தேடினா தான், அவரை தேடினா தான், அவரிடத்துல வந்தால் தான் அவர் அந்த காரியத்தை செய்வார். பார்க்க ஒரு பெரிய பிரச்சனை எழும்புது. கர்த்தர் அந்த குடும்பத்தார் வந்ததுனால, அவர் வந்ததுனால அவங்களுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் தருகிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு என்று வேதம் சொல்லுது. முடிவு, அதெல்லாம் முடிவு தருவர்களிடத்தில், அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுக்குற இடத்துல வந்தால் தான் நமக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்து நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷமும் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் இங்கே நம்ம பார்க்கிறோம். அதை நிமித்தம் அந்த குடும்பத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு நம்ம பார்க்க அங்கே பெரிய காரியங்களை அங்கே அவங்க காண்கிறத பாருங்க. ஏன்னா முதலாவது அவங்க செய்த காரியங்கள், அவர்கள் வந்தார்கள். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நாம் பார்க்கிறோம், சொன்னார்கள். அதே 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துடைய அடுத்த பகுதி பார்ப்பீங்களா, திராட்சை ரசம் குறைப்பட்ட போது இயேசு தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். சொன்னார்கள் அல்லது தெரியப்படுத்தினார்கள். அவங்ககிட்ட அவங்க சந்தித்த பிரச்சனையை, அவங்க சந்தித்து கொண்டு இருக்கிற பிரச்சனையை, அவங்க வாழ்க்கையை எதிர்த்து நின்று இருக்க காரியத்தை அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க என்ன செய்தாங்கன்னா இயேசுவிடத்தில் வந்து அது சொன்னாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய, ஆண்டவர் என் காரியத்தை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு சும்மாவே உட்காந்துன்னு இருக்கணும். அவருக்கு தெரியும்பா, ஆனால் நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் என்று பார்க்கணும். அவர் எல்லாமே தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால நீ அமைதியாக இரு, ஆண்டவர் சொல்லலை, என்னை நோக்கி கூப்பிடுந்தான்னு சொன்னார். என்னை நோக்கி கூப்பிடுதான்னு சொன்னார் தவிர, உங்கள் விஷயம்லாம் எனக்கு நல்லா தெரியும்ப்பா, நீ அமைதியாகவே இரு அப்படின்ட்டு ஆண்டு என்ன சொல்லவே இல்லை. அதே நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் நாம் அதை தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தேவனிடத்தில் அது அல்லது தேவனுக்கு அதை தெரியப்படுத்தணும், தெரியப்படுத்தும். இந்த வீட்டார் வந்து அவங்க சந்தித்த அந்த பிரச்சனையை, அந்த போராட்டத்தை ஆண்டவரிடத்தை வந்து சொன்னதுனால தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம காரியங்களை தேவனிடத்தில் நம்ம என்ன செய்யணும், நாம் தெரியப்பட அல்லது தேவனிடத்தில் சொல்லணும். ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தில் இருக்கு, ஆண்டவர் என்கிட்ட இந்த பிரச்சனைலாம் என் வாழ்க்கையில் இருக்கு. பிரச்சனை பார்க்கும்போது தீராது, அது முடியாது, எப்படி வேணா இருக்கட்டும். ஆனால் தெரியப்படுத்த வேண்டியதை அல்லது சொல்ல வேண்டியதை நம்ம சொல்லி ஆகணும். ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறாங்க, திராட்சை ரசம் வர சாத்தியம் இல்லை தான், ஆனாலும் அவங்க சொல்லதை அவங்க சொல்லிட்டாங்க. அதனால தேவனுடைய வல்லமை என்ன செய்தது, வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. சில வேளை நம்மளே ஒரு காரியத்தை என்ன செய்யணும், செய்து நடக்காதுப்பா, சூழ்நிலை இப்படி இருக்குது,
அப்படியே நம்ம ஏன் செய்யணும், நம்ம முடிவு வந்துட்டு அதுக்காக நம்ம என்ன செய்யலை, ஜபமும் பண்ண மாட்டோம், அந்த ஆண்டவர்கிட்ட சொல்லவும் மாட்டோம். ஏன், நமக்கே தெரிஞ்சிச்சு அது நடக்காதுன்ட்டு. அதுக்கு எதுக்கு ஜபம் பண்ணி வேஸ்ட் பண்ணணும் நேரத்தை அப்படின்னு விட்டுறோம். நம்ம நடக்குதோ இல்லையோ, அது சாத்தியமே இல்லையோ, நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேனால் தேவன் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அல்லேலூயா. பார்க்குறவங்க எந்தையும் பார்க்கல, தங்கள் காரியத்தை அப்படியே சொன்னார். கூட்டி குறைச்ச சில வேலை நம்ம கூட்டி குறைச்சி இல்லை ஆண்டவர் இப்படி ஆண்டவர் சில நீட்டி முழைக்கெல்லாம் சொல்லுவாங்கப்பா, சொல்லி இருப்போம் நம்ம. ஆனால் அவங்க அதெல்லாம் சொல்ல இருக்கிறத அப்படியே சொல்கிறாங்க, திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். நாம் இருக்கிறத, நம்ம வாழ்க்கையில் இருக்கிறத நாம் அப்படியே தேவனிடத்தில் நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் அதை எதிர்பார்க்கிறான். பார்க்குறவங்க அப்படியே அவங்க சொன்னாங்க. அது நிமித்தம் அவங்க தேவனுடைய வல்லமை அங்கே வெளிப்படுகிறத இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இன்னொரு விதத்தில் சொல்ல போனேன்னா, என் நாமத்தில் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ, அதை என்ன என் வாழ்க்கை தெரியப்படுத்துகிறீங்களோ அதை நான் உங்களுக்கு செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனத்துக்கு தெரியப்படுத்தும் போது நிச்சயமாக தேவனத்தில் அந்த காரியத்தை நம்ம சொல்லும்போது நிச்சயமாக தேவன் அந்த காரியத்தை நமக்காக அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டியதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நாம் தெரியப்பட, நாம் சொல்ல வேண்டும் தேவனிடத்தில் சொல்ல. நிச்சயமாக நம்ம விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம் தேவன் சொல்லும்போது தேவன் தம்முடைய வல்லமையை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பார்க்க இந்த குடும்பத்தார் தேவனத்தை சொன்னதுனால தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அந்த குடும்பத்தார் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறத பார்க்கணும். அவர்கள் சொன்னார்கள். யாரிடத்தில் சொன்னாங்க? செய்கிறவரிடத்தில் சொன்னார்கள். அவர் யாரு? நாம் சொல்லுகிறதை செய்கிறவர்கள் அல்ல தேவன். அல்லேலூயா. நான் என்னெல்லாம் சொல்கிறேன் அவர்கிட்ட, அல்லது என் காரியத்தை குறித்து என்னெல்லாம் தெரியப்படுத்துகிறனோ அத்தனையும் அவர் நமக்காக செய்கிற தேவன். அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோடு நினைச்சணும், நாம் தேவனிடத்தில் நாம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் நம்ம செய்கிற தேவன் பார்க்கிறோம். அவர் தங்களுக்காக செய்கிற இடத்துல சொல்லுற தேவன் அவர்களுக்காக அந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் ஒன்று அறிந்துக்கணும். தம் ஜனத்துக்கு அந்த தம் ஜனத்தனை நோக்கி என்ன சொல்கிறான் அதை அவர் செய்வதற்கு ஆயத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் வேதம் அழகாய் சொல்ல, நீதிமான் கூப்பிடும் போது அவர் செவி எப்படி இருக்கா? திறந்து இருக்கிறது. அல்லேலூயா. சொன்னதை செய்வதற்கு என் பிள்ளைகள் என்னெல்லாம் சொல்ல, என் ஜனம் என்ன அதெல்லாம் செய்வதற்கு தான் அவர் செவி எப்போதும் ஆயத்தம் உள்ளதாக இருக்கிறது. அதனால் நம்ம விசுவாசத்தை நம்பிக்கையோடு எந்த காரியம், சின்ன காரியமே பெரிய எதுவாக இருந்தாலும் நாம் அவரிடத்தில் சொல்லும்போது தேவன் அதை நமக்கு செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது எப்படி செய்வார், எது அது அவருடைய காரியம். இன்றைக்கு நம்முடைய காரியத்தை விட்டுடுறோம். நம்ம காரியம் என்ன நம்ம சொல்லணும், அதை விட்டுடுறோம். இது சொன்னாக்க இது எப்படி நடக்கும் என்று அவருடைய காரியத்தை நம்ம கையில் எடுத்துருக்கோம். நாம் சொல்ல வேண்டியது நம்முடைய காரியம். அவர் செய்வது எந்த விதத்தில் அவர் செய்கிற தேவன். அல்லேலூயா. இப்படி தான் ஆண்டவர் செய்வார், அப்படி தான் ஆண்டவர் செய்வார் என்று நம்ம ஒரு நாள் எண்ணவே கூடாது. பாருங்கள், அவருக்கு செய்வதற்கு 1000 வழிகள், பலாயிரம் வழிகள் அவர் வச்சிருக்கிறார். அதெல்லாம் நம்மளால் அறிந்து கொள்ள முடியவே முடியாது. நாம் சொல்லும்போது அவர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் பாருங்க, அவங்க சொன்னார்கள். யாரிடத்தை அவங்க செய்கிற இடத்துல சொன்னாங்க. அது மாத்திரமில்லை, கொடுக்கிற இடத்துல சொன்னாங்க.
அவர் சொன்ன தங்களுக்கு கொடுக்க நாங்கள் என்ன சொல்கிறோமோ நான் என்னத்தை அதை அவர் எனக்கு கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. அதனால் வேதம் சொல்ல, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏனில் கேட்கிற எவனோ பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளும். அப்படின்னா கொடுக்கிற தேவன் அவர். நம்ம என்ன சொல்கிறோமோ தேவன் அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை அவர் நம்ம கொடுக்கிறவன். இங்கே பார்க்கிறோம், கொடுக்கிற விடத்தில் அவர் சொன்னதுனால தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவருக்கு என்ன வேண்டுமோ தேவன் அதை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அவர் நமக்கு கொடுக்கிற தேவன். தன் ஜனத்துக்கு என்ன செய்கிறாரு? வானத்தின் பலகனை திறந்து அவர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கொடுக்க முடியும். வானமாயி தன் நல்ல பொக்கிஷ சாலை எழுதுகிறாரா, அவர் திறந்து நமக்கு கொடுக்கிற தேவன். அது நம்ம சொல்கிறதை நம்ம விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லும்போது நிச்சயமாக அவர் நம்மை கொடுத்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம செய்கிற இடத்துல, கொடுக்கிற இடத்துல நம்ம சொல்லும்போது தேவன் தம்முடைய வல்லமை நமக்காக வெளிப்படுத்தி நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது நாம் பார்க்கிறோம், காத்திருந்தார்கள். அவருக்கு என்ன செய்தாங்கன்னா காத்திருந்தார்கள். இந்த வசனத்தில், அந்த அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பார்க்கிறோம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று. அப்படின்னா அவர் வேலை வர வரைக்கும் என்ன பண்ணினாங்க? காத்திருந்தார்கள். அது பிரச்சனை பெருசாக போயின்னு இருக்கு. வரவங்களுக்கு திராட்சை ரசம் கொடுக்கணும், கொடுக்க முடியாத சூழ்நிலை, ஜனங்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரா? என் வேலை இன்னும் வரல, என் வேலை இன்னும் வரல. நாம் நினச்சிப்போம், இவர் வேலை வந்து எப்போ செய்யுது எனக்கு, அதுக்குள்ளே நம்ம எதெல்லாம் பண்ணிடலாம். இன்றைக்கு நம்மால் என்ன செய்ய முடியல? காத்திருக்க முடியல. தேவன் செய்வதற்கு நம்ம தேவன் செய்யணும் அந்த காரியத்தை, அது வரைக்கும் நம்மளால் காத்திருக்க முடியல. அதுக்கு முன்னாடி நம்மளே எதை யோசித்து நம்மளை எதோ பண்ணி செய்துடணும். அப்படிதான் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தோல்வியை தான் சந்தித்து கொண்டு இருக்கிறோம், நஷ்டத்தை தான் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு தேவனுக்கு காத்திருக்கிறதுல நமக்கு முடிய மாட்டேங்குது. அது அவர் சொல்கிறாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி 46ஆம் சங்கீதத்தை சொல்லுது. நம்மளால் அமர்ந்திருக்கலாம் முடியாது, நம்மளால் காத்திருக்கலாம் முடியாது, எட்டங் கவுத்தன் செய்துன்னா அது அப்படி தான் சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். ஆண்டவர் சில வேளை காத்திருன்னு சொல்கிறாரு, ஆனால் நம்மளால் காத்திருக்க முடியல. காத்திருக்கிற நேரம் எனக்கு நஷ்டம்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். காத்திருக்கிற நேரத்துக்கு பதிலாக வேறு எதனா பண்ணலாம். ஆண்டவர் செய்யும்போது செய்யட்டும், அதுக்கு மேலே நான் செய்துடுறேன். அப்படி தான் சில வேலையை நம்ம காரியத்தில் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வீட்டார் பாருங்களேன், பிரச்சனை இன்னும் பெருசாக இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு, இன்னும் என் வேலை வரல. அவருக்கு என்ன செய்தாங்க? அவருடைய வேலைக்காக அவர் காத்திருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருந்ததுனால தேவனுடைய வல்லமை அவங்க வாழ்க்கையில் வெளிப்படுகிறத பார்க்க. இன்றைக்கு நாம் தேவனுக்கு காத்திருக்கிறதுல நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம தேவனை காத்திருக்கிறவர்களாக இருக்க, அவர் கிரியை அவர் நேரத்தில் அவர் செயல்படுவதற்கு நம்ம காத்திருக்கணும். இன்றைக்கு நம்ம சில வேலை, ஆண்டவர் இப்போதே செய்ய, ஆண்டவரை இப்போதே செய்து ஆண்டோண்டா அப்படின்னு ஆண்டவரை போட்டு நச்சரித்த ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வேலை செய்ய சொல்கிறோம் பாரு. இன்றைக்கு சில காரியங்கள் அவருடைய நேரத்தில் அவர் செய்கிற தேவன். அவர் நேரத்தில் அவர் செய்தாது எல்லாமே நல்லா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக சில வேளையில் நம்ம ஜபங்கள் சில வேளை சில ஆண்டவர் காலம் தாமதம் பண்ணுறாரு? எதற்காக சில வேளையில் சில காரியங்களை காத்து இருக்குன்னா அது சீரும் சிறப்பமாக இருக்கும்படியாய் தான். ஹல்லேலூயா,
அல்லேலூயா. எதற்காக காத்திருக்குன்னா, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சிறந்ததை கொடுக்க முடியாதுதான் சில வேளையில் நம்ம காத்திருக்க பண்ணுகிறார். வேணும்னு ஆண்டவர் எதுவும் செய்யுது, நீ சும்மா இருப்பா, நீ நமக்கு சிறந்ததை ஆண்டவர் கொடுக்க தான் சில வேளையில் நம் காத்திருக்கும்படி ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியல. அதில் தான் சிறந்ததை நம்மளால் என்ன செய்ய முடியல, தான் பெற்றுக்கொள்ள முடியல நம்மளால். ஆனால் இங்கே நான் பார்க்குறோம், இந்த வீட்டார் தேவனுக்காக காத்திருந்ததுனால அவங்க வாழ்க்கையில் கத்த சிறப்பாக இந்த காரியத்தை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. பார்க்கிறோம், எந்த வீட்டில் நடக்காத ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறத பார்த்து தம்முடைய முதல் ஒரு அற்புதம், தம்முடைய வல்லமை அங்கே எல்லாருக்கும் அங்கே ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அவங்க காத்திருந்த ஏசாயா 49 அதிகாரம் 23 கடைசி பதில் பார்க்கிறோம், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. எனக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வெட்கப்பட மாட்டாங்க. அப்படின்னா எனக்கு காத்திருக்காத ஜனங்கள் என்ன செய்வாங்க, வெட்கப்படும்படியான சூழல் வந்துடும். எனக்கு காத்திருக்கிற என்ன செய்ய மாட்டாங்க, வெட்கப்படுவது இல்லை. அதே ஏசாயா 64 அதிகாரம் 4 பார்க்கிறோம், தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரை அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகள் கண்டதும் இல்லை என்று பார்க்கிறோம். உமக்கு காத்திருக்கிறவர்கள் நீ செய்பவைகள், தமக்கு காத்திருக்கிற ஜனத்துக்கு அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அரே நீ அப்படியே நீ காத்துனிரு, அப்படி ஒரு நாளும் விட மாட்டார். காத்திருக்க ஜனத்தின் மேலே அவர் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால நம்ம தேவனுக்கு நம் காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனை காத்திருக்க, நிச்சயமா தேவன் தம்முடைய காத்திருக்கிற ஜனத்துக்காக தம்முடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தேவனுடைய நேரத்துக்கு அவங்க காத்திருந்தனால இங்கே பார்க்க தேவனுடைய வல்லமை இங்கே வெளிப்பட்டு இங்கே அற்புதத்தை இங்கே நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் காத்திருந்தார்கள். யாருக்கு காத்திருந்தாங்கன்னா, கைவிடாத தேவனுக்கு காத்திருந்தார்கள். தங்களை கைவிடாதவருக்கு அவர் யார், அவர் நம்மை கைவிடாத தேவனை காத்திருக்க சொல்லிட்டு அவர் அப்படியே விட மாட்டார். நம்மளை அப்படியே நடு தெருவில் நம்ம விட்டுற மாட்டார். காத்திருக்க சொன்னவர் அவர் என்றென்றைக்கும் அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பார்க்கிறோம், அவர்கள் காத்திருங்கன்னு சொன்னார். ஆனால் தேவன் அவங்களை என்ன செய்யலை, அவங்கள ஆண்டவர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா. அவங்களுக்கு என்ன செய்யணும், கத்த அந்த காரியத்தை இங்கே செய்கிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். அதனால் தேவன் யாருன்றா, அவர் நம்மை கைவிடாத தேவன், ஒரு நாளும் கைவிட மாட்டான். ஆதியா 28 அதிகாரம் 15 பார்க்கிறோம், உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை நான் கைவிடவே மாட்டேன்னு சொல்லி அந்த வேத வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். தேவன் அப்படிப்பட்ட தேவன், நம்முடைய தேவன். அதான் நமக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டார், நம்மை அவர் கைவிடாமல் நம்மை அவர் நடத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம கைவிடாத தேவனுக்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஏன் அவர் ஒரு நாள் நம்மை அவர் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். யாருக்கு காத்திருந்தார்கள், தங்களை மறக்காத தேவனுக்கு காத்திருந்தார். நம்மளை காத்திருங்க சொல்லிட்டு அவர் நம்ம மறக்கவே மாட்டார். அவர் எப்போது நம் நினைவாக இருக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஏசாயா 44 அதிகாரம் 21 பார்க்கும், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஒரு நாள் ஆண்டவர் நம்மை மறக்க மாட்டார். தங்களை காத்திருக்க சொல்லிட்டு என்னை மறக்கிறவர் அல்ல, என்னை மறக்காதவரிடத்தில் அவங்க காத்திருக்கிறத எங்கே நாம் பார்க்கிறோம்.
அவர் ஒரு நாள் என்னெல்லாம் அவர்கிட்ட நம்ம சொல்கிறோமோ தெரிவிக்கிறோமோ அவர் ஒரு நாள் என்ன செய்ய முடியும், நம்ம கூட மறந்து போயிடலாம். ஆனால் அவர் ஒரு நாள் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறோம், என்னெல்லாம் ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன், கேட்டு இருக்க அத்தனையும் அவர் நினைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை நினைத்து கொண்டே இருக்கிறவர். காலம் நேரம் போகுதுன்ட்டு நம்ம என்ன செய்ய, அவர் மறந்துட்டார் அப்படின்னு சில வேளை நினைக்கிறோம். இல்லை, அவர் ஒரு நாளும் அவர் என்ன செய்யலை, அவர் நம்மை மறக்கவே மாட்டார். அவர் அல்லேலூயா. அவர் எப்போது நம்மை அவர் நினைக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஏசாயா 49 அதிகாரம் 14 பார்க்கிறோம். சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவனை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவர் தன் கர்ப்பத்தையும் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாதங்களை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. சில வேளையில் காத்திருக்கிற காலங்கள் ஒரு வேளை வசனம் சொல்ல ஒரு வேளை இழைக்க பண்ணலாம், ஆனால் தேவன் நிச்சயமாய் அதை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாக தேவன் நமக்கு தம்முடைய வல்லமையை ஆண்டு வெளிப்படுத்தி நாம் நினைப்பதற்கு நாம் எண்ணுவதற்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அது வீட்டார் தாங்கள் நினைப்பதுக்கு எண்ணுவதை கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவங்க செய்கிறத எங்கள் நாமான பார்க்க முடியும். அவர்கள் காத்திருந்தார்கள் என்று சொல்லி இந்த வேத வசனம் பார்க்கிறோம். 4வதாய் நாம் பார்க்கிறோம், ஒப்புவித்தார்கள். யோவான் 2 அதிகாரம் 5 4 பார்க்கும்போது இன்னும் என் வேலை வரலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் 5 பாருங்களேன், அவருடைய தாய் வேலைக்காரையை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. தம்முடைய காரியத்தை என்ன பண்ணிட்டாங்க, தேவனிடத்தில் ஒப்புவித்துட்டாங்க. மறுபடியும் அவங்க அது கேட்கல, அவங்க தேவனிடத்தில் தங்கள் காரியங்களை ஒப்புவிச்சிட்டாங்க. இன்றைக்கு நம்ம தேவனிடத்தில் நம்ம காரியத்தை என்ன செய்ய மாட்டோம், நம்ம கையிலேயே வச்சுன்னு இருக்கிறோம். ஆண்டவர் இப்படி, ஆண்டவர் அப்படியான இருக்கு, நம்ம கையில் தான் வச்சுன்னு இருக்கிறோம். நம்ம கையில் நம்ம பிரச்சனையை நம்ம கையில் வச்சிருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன தான் பாரம் தான். அது கர்த்தர் மேலும் பாரத்தை வச்சுடு அப்படின்னு சொல்ல, கர்த்தர் மேலும் நம்ம அந்த காரியத்தை ஒப்புவிச்சிடணும். நம்மளால் ஒரு காரியம் நம்ம பிரச்சனையை நம்மளால என்ன செய்ய முடியல, நம்மளாலே தாங்க முடியல. நம்ம அந்த பிரச்சனை எங்கே மாற்ற போகிறோம்? ஏதோ கையில் வச்சிருக்குதுன்னா நான் மாற்றிடுவேன் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இல்லை, நாம் முழுதுமாய் நாம் தேவனிடத்தில் நாம் ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அவங்க தேவன் அவர் சொல்லிட்டா, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ நீ அதை போய் செய்ப்பா. அவர் என்ன சொல்கிறார் யாருக்கும் தெரியாது, ஆனால் அவங்க சொல்லிட்டு போயிடா. அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை தட்டாமல் எதிர்த்து பேசாமல் எந்த கேள்வியும் கேட்காம அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. பாருங்கள், அவங்க போயிட்டாங்க. இன்றைக்கி தேவனுடைய கரத்தில் அல்ல தேவனிடத்தில் என்னுடைய காரியத்தை ஒப்புவிப்பேனால் அவர் என் நிமித்தம் எனக்காக அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டார் அவர். ஏதாவது 2 பார்க்க இயேசு அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைப்பாளி அவர். ஆனால் அது வரைக்கும் அவர் அமர்ந்திருந்தார். ஆனால் என்றைக்கு அந்த காரியத்தை அவரிடத்தில் ஒப்புவித்தாங்களோ அந்த நேரம் முதற்கொண்டு அவர் செயல்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் காரியத்தை அவர் கரத்தில் ஒப்புவித்தார், முழுமையாக நம்ம ஒப்புவித்தார். சில வேளையில் நம்ம ஒரு சந்தேகத்தோடு தான் சொல்கிறோம், ஒரு சந்தேகத்தோடு தான் செய்வாரா பார்க்கலாம், நடக்குதா நடக்கலையா பார்க்கலாம், எதுக்கும் ஒரு தடவை சொல்லி வைக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, எதுக்கும் அவங்க காதுக்கு என்ன செய்யுங்க ஒரு வார்த்தை போட்டு வைங்க. அது போல தான் நம்ம இருக்கிறோம். எதுக்கும் நம்ம என்ன செய்யலாம், ஒரு வார்த்தை ஆண்டவர் காதில் போட்டு வைக்கலாம். அப்படி தான் இருக்கிறோம். முழுமையாக நம்மளால் என்ன செய்ய முடியல, இந்த காரியத்தை ஒப்புவிக்க முடியல நம்மளால். அன்றைக்கி நாம் பார்க்குறோம், அவங்க முழுமையாக கர்த்தருக்கு தங்கள் காரியத்தை ஒப்புவித்தாங்க. தேவன் அவங்களுக்காக செயல்பட்டார். அல்லேலூயா,
அல்லேலூயா. நாம் பார்க்க அந்த நேரம் முதற்கொண்டு அவங்களுக்காக என்ன செய்ய வேண்டுமோ கர்த்தர் காரியத்தை இங்கே செய்கிறத பார்க்கிறோம். நீங்கள் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வழியை நம்ம காரியங்களை கர்த்தரிடத்தில் நாம் ஒப்புவிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். வழியை கர்த்தர் ஒப்புவித்த அவர் மேல் நம்பிக்கை, அவரே காரியத்தை என்ன செய்கிறாரா வாய்க்க, அவரே காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்க்கிறோம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம் தேவனுக்கு ஒப்புவிக்கணும் எல்லாவற்றையும். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா ஒன்றுமே நடக்காது நம்மளுக்கு. இவங்களுக்கு என்ன, இப்போ திராட்சை நமக்கு செய்ய தெரியும்ப்பா இதுன்னா அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்களா, அவங்களால ஒரு காரியத்தையும் செய்து கொள்ள முடியாது பாருங்க. ஆனால் அந்த காரியத்தை அவங்க தேவனிடத்தில் ஒப்புவித்ததுனால இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு தம்முடைய வல்லமையை ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு வெளிப்படுத்துகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். வல்லமை வெளிப்பட்டதுனால இந்த குடும்பத்தில் இங்கே பார்க்க அங்கே அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் இங்கே அற்புதத்தை இங்கே செய்கிறத இந்த வேத சம்பவத்தில் பார்க்கணும். அதனால் நம்ம காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் கர்த்தர் கரத்தில் அல்லதுக்கு தேவனிடத்தில் நாம் ஒப்புவிக்கும் போது தேவன் நமக்கு அந்த காரியத்தை அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அதனால் எந்தவித சந்தேகம் இல்லாமல் நாம் தேவனிடத்தில் நம்ம காரியத்தை ஒப்பு கொடுக்கணும் பாருங்கள். இன்றைக்கு ஒரு வித சந்தேகத்தோடு தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இந்த காரியம் நம்ம தேவனத்தை சொல்லி கொண்டு இருக்கிறோம், அல்ல தேவனத்தில் நம்ம ஒப்பு கொடுக்குறோம். தேவனத்தில் ஒப்புவிக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம தான் எடுத்து நம்ம கையில் தான் வச்சுன்னு இருக்கணும். அது அதாவது முழுமையாக நம் தேவனத்தை ஒப்புவிக்கும் போது நிச்சயமாக தேவன் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இங்கே நாம் பார்க்க ஒப்புவித்தார்கள். யாரிடத்தில் ஒப்புவித்தார்கள்னா உண்மை உள்ளவரிடத்தில் ஒப்புவித்தார்கள். தம்மிடத்தில் ஒப்புவிக்கப்படுகிற காரியத்தில் அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி என்கிட்ட கூட பார்க்கலாம் அப்படின்னு என்று அவர் சொல்லுகிறவர் அல்ல. நம்ம எந்த சின்ன காரியமாக இருந்தாலும் நம் தேவனத்தை என்ன காரியத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்குறோமோ அதிலே அவர் உண்மை உள்ளவராக இருந்து அந்த காரியத்தை அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மை உள்ளவரிடத்தில் அவங்க தங்கள் காரியத்தை ஒப்புவித்தார்கள். இன்றைக்கு நம்ம தேவன் சில அநேக வேளை நம்ம உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் தேவன் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் அவர் நமக்கு உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். என்ன நாம் என்னெல்லாம் அவர்கிட்ட ஒப்புவிக்கிறோமோ அதெல்லாம் செய்வதற்கு. அல்லேலூயா. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்து அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அவங்க பார்க்குறோம், அவங்க சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. ஏன்? அவர் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் என்னென்ன அவர் சொன்னாரா நிச்சயமாக அதை செய்வார். நிச்சயமாக அந்த காரியம் நடக்கும். ஏன்? அவர் உண்மை உள்ளவர் என்று அவங்க நம்பினார்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒப்புவிக்கிற தேவன் யார் என்றால் அவர் உண்மையுள்ள தேவன். சில வேளையில் மனுஷனை நம்பி நம்ம ஒப்புவிக்கிறோம் பாருங்களேன், அதெல்லாம் மனுஷன் என்ன செய்ய மாட்டாங்க, உண்மை உள்ளவராக இருக்க மாட்டாங்க. உண்மையாக இருப்பாங்க அப்படின்னா இருக்க முடியாது அவங்களால. மனுஷன்னா அதான் அடையாளம். மனுஷன் என்ன செய்ய மாட்டான், எல்லா சூழ்நிலையும் எல்லா நேரத்தில் உண்மை உள்ளவனாக இருப்பான் அப்படின்னு இருக்க முடியாது. மனுஷனுக்கு அடையாளம் தான். எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையும் நான் எப்படிப்பட்ட உண்மை உள்ளவராக இருக்கிறதோ அதுதான் தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணாலும் அவர் எப்படி இருக்கிறாரு, நாம் கூப்பிடும்போது செவி சாய்க்கிறார். அதான் உண்மை. உண்மை உள்ளவரிடத்தில்
தங்கள் காரியத்தை ஒப்புவித்ததுனால தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. நான் நான் விசுவாசிக்க தேவன் யார் என்றால் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உண்மை உள்ள இடத்துல தங்கள் காரியத்தை ஒப்புவித்ததுனால நாங்கள் அற்புதம். அது மாத்திரம் இல்லை, நம்பிக்கை உள்ளவரிடத்துல அவங்க ஒப்புவித்தார்கள். அவர் எல்லா நம்பிக்கைக்கும் அவர் பாத்திரராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையும் யாரை நம்பலாம்? நம்ம ஆண்டவராக இயேசுவை நம்ம நம்பலாம். இன்றைக்கி மனுஷர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறோம், மனுஷங்கள் காரியங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். எல்லாமே எல்லா நேரத்தில் அவங்க நமக்கு எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி மனுஷர்களை நம்ம என்ன செய்கிறோம்? நம்பிக்கொண்டு இருக்கிறோம். மனுஷன் எல்லா நேரத்திலும் அவன் எப்படி இருக்க மாட்டான்? நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவன் இருக்க மாட்டான், இருக்கவும் முடியாது அவனால். நம்பிக்கைக்கு பாத்திரம் ஒரே ஒரு யார் என்றால் நம் தேவன் ஒருவர் மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை உள்ளவரிடத்தில் அவளை ஒப்புவித்ததுனால அந்த காரியம் அங்கே நடக்கிறத பார்க்குறோம். அந்த வல்லமையை கத்தை வெளிப்படுத்தி அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யார் இடத்துல ஒப்புவிக்கிறோம் என்றால் நம்ம உண்மை உள்ளவரிடத்தில், நமக்கு நம்பிக்கை உள்ளவரிடத்தில் தான் அந்த காரியத்தை நம்ம ஒப்புவிக்கிறோம். நிச்சயமாக தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம், இடம் கொடுத்தார்கள். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசித்து பார்க்கும்போது 2ஆம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கல்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். இப்போ யூதர்கள் தங்களை சுத்திகரிப்பதற்கு என்ன செய்தாங்க? சில பாத்திரங்கள் வச்சுருக்கிறாங்க. திராட்சை ரசம் பண்ணுவதற்கு சில பாத்திரம் இருக்குது. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அவங்க திராட்சை ரசத்துக்குன்னு பயன்படுத்த பாத்திரத்தை விட்டுட்டு தங்களை சுத்திகரிக்கிற ஒரு பாத்திரத்தை அவர் பயன்படுத்திக்கிறாரு. அதற்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள். நாம் என்ன செய்வோம்? அந்த தாண்டில் வேணாம், அது கால் கழுவுறதுக்கு, அது சுத்திக்கிற, அதில் போய் எப்படி திராட்சை ரசம் பண்ணுறது? நல்ல சுத்தமான பாத்திரக்கு அதில் செய்யுங்க, அதில் என்ன செய்யும், அதில் பண்ணணும் அப்படி தான் சொல்லுவோம் பாருங்களேன். ஆனால் எங்களை பார்க்கிறோம், அவருக்கு என்ன ஆண்டவர் என்ன செய்தாரோ அதற்கு அவர்கள் இடம் கொடுத்து அதை அவர் என்ன செய்யலை? தடை செய்யலை. அதனால் அவங்க இடம் கொடுத்தனால தேவனுடைய வல்லமை அங்கே வெளிப்படுகிறத பார்க்குறோம். அல்லேலூயா. சில வேளையில் தேவன் செய்கிறதுக்கு நாமளே தடையாக இருக்கும். நாமளே ஆண்டவர் இப்படி பண்ணுங்க ஆண்டவர், அப்படி செய்யுங்க ஆண்டவர். தேவன் என்ன செய்கிறாரோ அதுக்கு நம்ம இடம் கொடுக்கறது இல்லை. நம்மளே ஒரு ஆலோசனை சொல்கிறது, நம்மளே ஒரு காரியத்தை சொல்கிறது ஆண்டவர்கிட்ட. இன்றைக்கு தேவன் என்ன செய்கிறாரோ அதுக்கு நாம் இடம் கொடுக்கணும். அவர் எந்த வேணால் செய்யலாம்பா, அதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? தடுக்கக்கூடாது. சில ஆசீர்வாதம் ஏன் தடைப்பட்டு இருக்குன்னா நம்ம தடையாக இருக்கிறதுனால தான். ஆண்டவர் இப்படி பண்ணாதீங்க ஆண்டவர், அப்படி பண்ணுங்க ஆண்டவர். ஆண்டவருக்கு சில ஆலோசனை, ஆண்டவர் இப்படி தான் செய்யணும்னு அப்படி வச்சுருந்தாருன்னா அப்படி தான் செய்யும். அப்படி செய்தால் தான், அப்படி நடந்தால் தான் அந்த காரியம் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம்? இல்லை ஆண்டவர் இப்படி பண்ண வேண்டாம், நீங்கள் இப்படி பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும். நமக்கு ஆண்டவர் சில வேலையில் நாம் ஆலோசனை கொடுக்குறவராக இருக்கணும் பாருங்கள். ஆனால் இந்த குடும்பத்தார் பாருங்களேன், ஆண்டவர் ஏற்கனவே திராட்சை ரசத்துக்கு பயன்படுத்திய பாத்திரத்தை எடுக்காமல் வேறொரு பாத்திரத்தை அவர் எடுக்கிறாரு. ஆனால் அதற்கு அவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க, அதுக்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள். அல்லேலூயா. அந்த இடம் கொடுத்தனால்தான் அங்கே தேவனுடைய வல்லமைகள் வெளிப்பட்டு அங்கே அற்புதங்கள் நடக்குது. அல்லேலூயா. அதே போல் தேவன் வாழ்க்கையில் என்ன செய்யணும், அல்லது என் குடும்பத்தில் என் காரியங்களில் என்ன செய்கிறாரோ அதுக்கு முழு மனதோடு
நம்பிக்கையோடு நாம் தேவனுக்கு இடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தான் தேவன் இந்த காரியத்தை என்ன செய்யணும், நம்மளை அவர் செய்ய முடியும். பாருங்க, அந்த அவர் வழியில் அது நடந்தால் தான் அவர் என்ன வழி வச்சிருக்கிறாரோ, அவர் எப்படி செய்யணும்னு வச்சிருக்கா, அதன்படி நடந்தால் தான் அந்த காரியம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை அவர் செய்கிற இந்த காரியங்கள் ஒருவேளை நாம் பார்க்க ஒரு அற்பமாக இருக்கலாம். இதை பார்க்க இந்த ஜாடி இது ஒருவேளை நம் பார்வைக்கு அது அற்பமாக இருக்கலாம். ஆனால் தேவன் அதை கொண்டு தான் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளையில் சில காரியங்கள் ஒரு ஒன்றில்லாத காரியத்தை ஒரு வேளை ஆண்டவர் செய்யும் போது, இதனால எனக்கு என்ன நடக்க போகுது என்று நாம் அது போல் இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்கிறாரோ அதை நாம் விசுவாசிக்கிறோம். அதிலே ஒரு நம்பிக்கையை நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பார்க்கிறோம், அவர்கள் ஆண்டவர் என்ன செய்ய, அதற்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள் பார்க்கிறோம். ஏன்னா இங்கே நம்ம பார்க்கும்போது தேவன் எல்லாவற்றையும் அவர் எப்படி செய்கிறாரா, அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். பிரசங்கி 3:11 பார்க்கிறோம், அவன் அதன் காலத்தில் அவன் நேர்த்தியாய் செய்கிறது, நேர்த்தியாய் செய்வார். அவர் வழியில் விட்டுணும். நம்ம சொல்லியாச்சா, அவர் எப்படி செய்கிறாரோ செய்யட்டும், அவ்வளோதான். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி. ஏன் அவர் அதை நேர்த்தியாக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நேர்த்தியாக செய்வார். அதனால் தேவனுக்கு நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு முழுமையாக நம்ம இடம் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை சில ஆசீர்வாதம். சில காரியங்கள் மாறலையா, சில நபர்கள் மாறலையா, தேவனை எப்படி செய்யணுமோ அதுக்கு ஒப்பு கொடுத்துடணும். நம்ம ஆண்டவர் நீ எப்படி வேணாலும் செய்யுது, இல்லை ஆண்டவரே அப்படிலாம் பண்ணாதீங்க ஆண்டவர், இப்படி பண்ணுங்க ஆண்டவர், அப்படி பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம எந்த காரியம் மாறலை, யார் மாறலை, ஆண்டவர் சொல்லுவாங்க. அது மாறுவதுக்கு சில காரியங்களை வச்சுருந்தாங்கன்னா அது அப்படி தான் நடக்கணும். நம்ம நடுவில் போய் பூந்து நம்ம இப்படி பண்ண அப்படி பண்ணனா அவங்க ஒருபோதும் ஒரு நாளும் அந்த காரியம் என்ன செய்யாது, மாறவே மாறாது. அவங்க கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அது ஏன் தேவன் செய்கிறபடி அது நடக்காததுனால. இவங்க இல்லை ஆண்டவரை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே என்ன இருந்திருக்காது, தேவனுடைய வல்லமை அங்கே வெளிப்பட்டு இருக்காது. தேவன் தன்னுடைய காரியத்தை என்ன செய்கிறாரு, அவர் நேர்த்தியாக அது மாத்திரம் நேர்த்தியாக செய்கிறாரு. மார்க் 7ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், மார்க் 7ஆம் அதிகாரம் 37 பார்க்கிறோம், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அது நல்லா செய்கிறார், எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்கிறார். அவர் நன்றாய் செய்கிறது. அதனால் அவரிடத்துல அவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். பாருங்கள், அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், அப்போ தான் அற்புதங்கள் நடக்கும். இந்த குடும்பத்தார் என்ன பண்ணாங்க, அவர் செய்கிறதுக்கு இடம் கொடுத்தார்கள். யாருக்கு இடம் கொடுத்தாங்க, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு இடம் கொடுத்தார். அவர் யாரு, அவர் சர்வ வல்லமையுள்ள சகலத்தில் செய்கிறவர். அப்படிதான் இல்லை, சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு இடம் அது மாத்திரம் இல்லை, அவர் அதிசயங்களை செய்கிறார். யாருக்கு இடம் அதிசயங்களை செய்கிறதுக்கு இடம் கொடுத்தார்கள். நம்ம வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சகலத்தையும் செய்கிறவர். அவரால் செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லை. சகலத்தையும் செய்கிறவர். அவர் செய்யும் போது அதை அதிசயமாய் அந்த காரியத்தை செய்கிறவர். அதனால் என்ன செய்கிறாங்க, அவர் என்ன செய்தாலும் அந்த குடும்பத்தை யாரும் எனக்கூடாது. ஏன், அவர் யார் என்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் யார் என்றால் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அதனால் அவர் என்ன செய்தாரோ அதற்கு அவர்கள் அமைதியாக இருக்குதா பார்க்கும். ஆனால் எனக்கு நான் சொல்கிறது எனக்காக சில காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்கிறார் என்றால் நம்ம அமைதியாக இருந்தணும். ஏன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் அதிசயங்களை செய்கிறார். அவர் செய்தால் எல்லாமே நேர்த்தியாக செய்வார். அவர் நல்லா செய்வார், அழகாய் செய்வார்.
நாம் நினைக்கிறதை விட கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார் என்ற அந்த நம்பிக்கை இருக்கும். இந்த குடும்பத்தாருக்கு அது இருந்ததுனால்தான் அவர் செய்த காரியத்துக்கு அவர் இடம் கொடுக்கிறத இங்கே நம்மளால் பார்க்கணும். நம் வாழ்க்கையில் தேவனுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், நம்மளோட போகிற எல்லா தேவனுக்கு இடம் கொடுக்கும். இன்றைக்கி தேவனுக்கு இடமே கொடுக்க மாட்டோம் பாருங்கள். சில வேளை நம்முடைய வாழ்க்கையில் சில மாறுதல் தேவை, அது தேவனுக்கு இடம் கொடுக்கணும். இன்றைக்கி சில வேளை என் வாழ்க்கையில் மாற்றங்களை எதிர்பார்க்குறோம், ஆனால் நடக்கலையே. சில வேளை தேவனுக்கு இடம் கொடுக்கும். சில வேளை தேவன் இந்த காரியத்தை இது தேவையில்லை, அது தேவையில்லைன்னு சொல்கிறாரு, அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியல. அந்த காரியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டதுனால நம்ம வாழ்க்கையில் அவன் எதிர்பார்க்கிற மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் இல்லாமலே இருக்குது. நம்ம மாற்றத்தை எதிர்பார்க்குறோம், ஆனால் அந்த மாற்றத்துக்கு சில காரியங்கள் ஆண்டவர் செய்ய விரும்புகிறாரு. ஆனால் அதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். அதனால என் வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லாதபடிக்கு என் வாழ்க்கை அப்படியே இருக்கு. தேவனுக்கு இடம் கொடுக்கணும். தேவன் யார் தமக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அறையில் ஒரு சின்ன ஒரு இடம் கொடுத்தா கூட தேவன் தன்னுடைய பெரிய வல்லமையை நமக்காக வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், அவங்க இடம் கொடுத்ததுனால அங்கே தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது, அங்கே அற்புதங்கள் நடக்கிறத அங்கே நம்மளால் பார்க்க முடியும். இதை ஒரு 5வது காரியம். 6வதாய் பார்க்கும்போது இணைந்தார்கள். அவங்க என்ன செய்தாங்கன்னா அவங்க இணைந்தார்கள். யோவான் அந்த 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்களேன். இயேசு வேலைக்காரையை நோக்கி ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள் சொல்லப்படல, அவர்களை நிறைய நிரப்பினாங்க. அவங்க என்ன செய்தாங்கன்னா ஆண்டவர் செய்த காரியத்தோடு இணைந்து கொண்டார்கள். நிரப்புன்னு சொன்னாச்சே, பாதி நிரப்பிடலாம்யா, முக்கால்வாசி நிரப்பிடலாம், அது போதும், நான் தான் செய்ய போகிறார். இவர் திராட்சை ரசம் கேட்டால் இவர் நான் தண்ணியை நிரப்ப சொல்கிறாரு. சொன்னதுக்கும் செய்யறதுக்கும் வேலையும் சம்மந்தமே இல்லையே. சரி பார்க்கலாம், சரி நிரப்ப சொல்ல, பாதி நிரப்பலாம் தண்ணியை. அப்படி அவங்க செய்யலை, அவர்கள் அதை நிறைய நிரப்பினாங்க. அல்லேலூயா. அப்போனா அந்த ஜாடி அந்த விளிம்பு வரைக்கும் அதை நிரப்பினார்கள். ஆண்டவர் செய்கிற காரியத்தோடு அவங்க இணைந்து கொண்டாங்க. சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்யும்போது அவரோட இணைஞ்சினோம். நம்ம தனியாக நிற்கக்கூடாது. அவர் ஒரு பக்கம் செய்கிறதும் நான் ஒரு பக்கம் நிற்கிறதும் இருக்குமானால் தேவனுடைய வல்லமை என்ன செய்யாது, வெளிப்படாது. தேவன் சில காரியங்களை செய்ய விரும்புகிறாரு, நம்ம அவரோட இணைஞ்சிடணும். ஒருவேளை தேவன் செய்கிற காரியங்கள் ஒருவேளை நம்ம பிடிக்காமல் இருக்கலாம், நம்ம எதிர்பார்க்காத இருக்கலாம், ஆனால் நான் இணைஞ்சிடணும். நம்ம சில காரியம் ஆண்டவர் செய்யும் போது அப்படி செய்தால் தான் அந்த காரியம் நடக்கணும்னா நம்ம அதோட இணைஞ்சிடணும். நம்ம இல்லை, நம்ம அதுக்கு எதிர்த்து நின்று கொண்டே இருப்போமானால் தேவனுடைய வல்லமை என்ன செய்யாது, நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படாது. இவங்க எதிர்த்து நிற்கலை. திராட்சை ரசத்தை தேவைப்படுது, இவர்னா தண்ணி நிரப்ப சொல்கிறாரு, திராட்சை பழம் இல்லை, ஒன்றுமே இல்லை, இவர்னா சும்மா தண்ணி நிரப்ப சொல்கிறாரு. சரி ஒரு ஜாடியை நிரப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க எதிர்த்து நிற்கலாம். அவங்க எத்தனை ஜாடி இருந்ததோ அத்தனை ஜாடியையும் அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். அல்லேலூயா. நான் தேவனோடு இணையணும். நம்ம அது நான் எதிர்பார்த்த காரியமாக, எதிர்பார்க்காத காரியமாக, விரும்பின காரியம், விரும்பாத காரியம் எதுவான, ஆனால் தேவன் அதை செய்கிறாரா எனக்காக இணைஞ்சிடணும். இன்றைக்கி நம்ம ஒரு ஜபம் பண்ணிட்டு ஆனால் நம்ம நடக்கிற காரியங்கள் வேறு மாதிரி இருந்தாக்கா நம்ம வாழ்க்கை என்ன எங்கே வெளிப்படும். ஜபம் பண்ணுற காரியம் ஒன்று இருக்குது, ஆனால் நடக்கிற காரியம் வேற மாதிரி இருக்குது. அப்படி இருப்போமானால் எங்கே தேவனுடைய வல்லமை வெளிப்படும். என்ன ஜெபிக்கிறனோ அதுக்கு தேவன் என்ன செய்கிறாரோ அதுக்கு நம்ம இணைஞ்சிடணும்.
எப்படி ஆண்டு என்ன செய்கிறாரோ அதை நம்ம இணைஞ்சாதான் தேவனுடைய வல்லமை நம்மால் பார்க்க முடியும். தேவன் தன்னுடைய வல்லமை நமக்கு வெளிப்படுத்த முடியும். நம்ம ஒரு நாளும் தேவன் செய்கிற காரியத்துக்கு நாம் எதிர்த்து நிற்கவே கூடாது. நாம் தனித்து நிற்கவும் கூடாது. நம்ம அவரோடு இணையும் போது தான் தேவன் அந்த அற்புதத்தை செய்ய பார்க்கிறோம். அவர்களோடு இணைந்தார்கள். ஒருவேளை அவங்கள சில பேர் கேலிகூடம் பண்ணியிருக்கலாம். எங்கே என்ன செய்கிறீங்க? இல்லை திராட்சை ரசம் இல்லைன்னு சொன்னாங்க, அதுக்காக அவர் தண்ணி நிரப்ப சொல்லிக்கிறாரு. சில பேர் கிண்டல் பண்ணலாம், சம்மந்தம் இல்லாத வேலை செய்துன்னு இருக்கிறீங்க. சில பேர் நமக்கு கூட அவனுடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் அதை தேவன் செய்கிறார் என்றால் நம்ம அதோடு நாம் இணைந்து கொள்ளும் போது தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஒரு மனுஷரால் கிரகிக்கக்கூடாத காரியங்களை, ஆராய்ந்து பார்க்க முடியாதவைகளை அவர் செய்கிற தேவன். அதனால் அவரோட இணைஞ்சிடணும். நம்ம அவருக்கு நம்ம எதிர்த்து நின்றுக்கூட, அவர் செய்கிற காரியத்தை எதிர்த்து நின்றுக்கூட, இப்படி தான் செய்யணுமா, அப்படி தான் இருக்கணுமா என்று கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம இப்படி தான் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் நம்ம அதில் இணைஞ்சிடணும். நம்ம அப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் கத்த என்ன செய்ய முடியும்? அற்புதங்களை செய்ய முடியும். தம்முடைய வல்லமையை கத்த நம்ம வாழ்க்கையில் விளங்க பண்ண முடியும். பாருங்க, ஆராய்ந்து முடியாத காரியங்களை அவர் நமக்காக செய்கிறார். எரேமியா 33:3 வசனம், நம்ம அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் நமக்காக செய்கிறார் என்று சொல்லி. அப்படிப்பட்ட தேவன் நம்முடையது. அதனால் எங்களை பார்க்கலாம், அவரோடு கூட அவரை இணைந்தார்கள். நாம் தேவனோடு இணைய வேண்டும். அப்போ தான் தம்முடைய வல்லமையை கர்த்தருக்கு வெளிப்படுத்த முடியும். பாருங்க, அவர் இணைந்தார்கள். யாரோடு இணைந்தார்கள்னா ஆதரிக்கிறவரோடு இணைந்தார்கள். நம் தேவன் யார்? அவர் நமக்கு ஆதரவாக இருக்கிற தேவன், நம்மை ஆதரிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோடு நம்ம இணைந்து என் ஜெபத்தை கேட்டவனை செய்கிறாரா? ஏன் செய்கிறார்? அவர் எனக்கு ஆதரவாக இருக்கிறதுனால. எனக்கு ஆதரவாக இருந்து எனக்காக சில காரியத்தை செய்கிறாருன்னா அவரோடு நான் இணைஞ்சிடணும். இல்லை, அப்படிலாம் நடக்கக்கூடாது, இப்படி தான் நடக்கணும் என்று நம்ம ஒரு நாளும் இருக்கக்கூடாது. என் ஜெபத்தை கேட்டு தயவாக எனக்கு என்ன பண்ணார்? எனக்கு ஆதரவாகி வருகிறேன். யாரும் எனக்கு ஆதரவு இல்லை, ஆனால் தேவனுக்கு என் ஆதரவாக வர்றாரு. ஆதரவாக சில காரியங்களை செய்யும் போது அவரோடு நம்ம என்ன செய்யணும்? நாம் இணைந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இவர்கள் இணைந்தார்கள். ஏனென்றா அவர் யார் என்றால் அவர் நமக்கு ஆதரவாக இருக்கிறவர். தம்மை ஆதரிக்கலோடு அவர் இணைந்தார்கள் என்று சொல்லி எங்கே நாம் பார்க்கிறோம். அவர் யாரோடு இணைந்தார்கள் என்றால் நமக்கு துணையாக இருக்கிறவரோடு இணைந்தார்கள். அவர் நம்மை ஆதரிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு துணையாக நிற்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குடும்பத்தாருக்கு ஆண்டவர் அவருக்கு துணையாக ஆதரிக்கிறவராக இருந்தார். அந்த நெருக்கத்தில் கர்த்தருக்கு ஆதரவாகவும் அவருக்கு துணையாகவும் கர்த்தர் இருக்கிறத பார்க்கிறோம். அதனால தான் அவர் செய்யும் போது அவர்கள் அவரோடு இணைந்து கொண்டார்கள். எவ்வளோ நிரப்பணும்னு அவர் எதுவும் நிரப்பணும்னு சொன்னார், அவ்வளோதான். ஆனால் அவங்க நிறைய நிரப்ப, அது எவ்வளோ பெரிய குணமாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. அதை அவங்க நிறைய நிரப்பினார்கள். ஏன்? அவர் யார் என்றால் அவர் ஆதரிக்கிறவர், நமக்கு ஆதரவாக இருக்கிறவர், நமக்கு துணையாக நிற்கிறவர் என்று அறிந்து அவர்கள் அவரோடு இணைந்து கொள்ள. அதனால தான் நாம் பார்க்கிறோம் தம்முடைய வல்லமையை அவர்களுக்காக கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனோடு இணைந்து கொள்வோமானால் தேவன் தம்முடைய வல்லமையை நமக்காக வெளிப்படுத்தி ஆண்டவனுக்கு அற்புதங்களை அவர் நமக்காக செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் மனுஷர்களே இணையக்கூடாது.
சில வேளை மனுஷன் இணைந்தாக்கா நம்ம வெக்கப்பட்டு தான் போவோம். இன்றைக்கு நமக்கு பிரதானமாக மனுஷனோட இணைஞ்சு தான் நம்ம இருக்க விரும்புகிறோம் பாருங்கள். தேவனோடு கூட இணைவதை காட்டிலும் அல்லது தேவனோடு இசைந்து இருக்க மனுஷனோடு தான் இசைந்து இருக்க நம்ம அதிகமாக விரும்புகிறோம். அதான் சில வேளையில் சில நம்ம தலைகுனிவு வருது, சில வெட்கமான சூழ்நிலைக்கு வருது. ஏன் வருதுன்னா, நான் யாரோடு இணையணும்? நான் தேவனோடு நான் இணைஞ்சிருக்க வேணும், தேவனுடைய காரியத்தில் நான் இணைஞ்சிருக்கணும். ஆனால் நான் யாரோடு இணைஞ்சா? ஜனங்களோடு இணைஞ்சிருக்கேன், மக்களோடு நான் இணைஞ்சிருக்கிறதுனால என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கு. இங்கே நான் பார்க்கிறேன், அவங்க மற்ற ஜனங்களும் இணையில, அவங்க தேவனோடு இணைந்ததுனால இங்கே அற்புதத்தை அவங்களால காண முடிகிறத பார்க்கிறேன். கடைசியாக நாம் பார்க்கும்போது செய்தார்கள். 8ஆம் வசனம் பார்க்கிறோம். அவர்களை நோக்கி, நீங்கள் இப்போது மொண்டு பந்தி விசாரிப்பு காலத்தில் கொண்டு போங்கள் என்றால் அவர்கள் கொண்டு போனார்கள். அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தாங்க. ஜாலியில் நிரப்பின இவங்க தான், தண்ணீரை நிரப்பின இவங்க தான். இப்போ ஆண்டவர் தண்ணீரை தான் கொண்டு போக சொல்கிறாரு. ஆனால் அவர்கள் எதுவும் கேள்வி கேட்கலை. நான் ஆண்டவர், அவங்க திராட்சை ரசம் வேணும்னு கேட்டாங்க, தண்ணீரை கொண்டு போக சொல்கிறீங்களே. பாருங்களேன் எப்படி இருந்திருக்கோம். நம்மளாக இருந்தால் என்னென்ன கேள்வி கேட்டுருவோம் பாருங்களேன். ஆனால் அவங்க எந்த கேள்வியும் கேட்கல. அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை அப்படியே செய்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை அப்படியே செய்தார்கள். அந்த செய்தார்கள். அது நிமித்தம் அவங்க தேவனுடைய வல்லமை இங்கே வெளிப்படுகிறத பார்க்கிறோம். இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது? தண்ணீர் மொண்ட வேலைக்காரை தெரிந்ததே அன்றி பந்தி விசாரணை தெரியாததினால். மொண்டு நிரப்பினது என்னவோ தண்ணீர் தான், மொண்டு போன என்ன தண்ணீர் தான். ஆனால் கொடுத்த போதோ அது திராட்சை ரசமாய் மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரோ அப்படி செய்தணும். அப்படியே அதுக்கு ஒரு கேள்வி போட்டுக்கணும், அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சு இது நடந்துடுமா, அது அதெல்லாம் நம்ம சொல்கிறாரா நம்ம அப்படியே நம்ம செய்யணும். அவருக்கு அப்படியே செய்தார்கள். அது நிமித்தம் தேவனுடைய வல்லமை அவர்களுக்காக வெளிப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படியே ஆண்டவர் சொல்கிறத நம்ம அப்படியே செய்தாக்கா தேவனுடைய வல்லமை வெளிப்படும். நான் ஞானவான், நான் அறிவாளி, எனக்கு நல்லா தெரியும் என்று பல கேள்வி ஆண்டவர் கேட்டுன்னு இருப்பானா, வருஷம் ஃபுல்லாக நம்ம என்ன தான் செய்திருப்போம்? கேள்வி கேட்டுன்னு தான் இருக்கணும். தேவனுடைய வல்லமை வெளிப்படாது. கேள்வி காரணமான தேவன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படியே செய்யணும். நம்மளோட இந்த காரியங்கள் இப்படி செய்யணும், இந்த வாழ்க்கை அப்படி மாறணும்னா சொல்கிறத அப்படியே செய்துணும். நம்ம இன்றைக்கு சொன்னாக்கா இது நான் செய்யணுமா, இங்கே வரணுமா, இது பாடணுமா என்று அப்படி தான் நம்ம சில வேலை கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கோம். தேவனத்தில் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கோம்னா நம்மளை அப்படியே வச்சுருவார். நீ கேள்வியே கேட்டுன்னு வச்சுருவார். தேவனத்தில் கேள்வி இல்லாமல் கேட்கக்கூடாது. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ நாம் அதன்படி செய்யணும். நம்ம அப்போ தான் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். தவிர எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற நமக்கு இருப்போமானால் நம்ம ஒன்றுமே நடக்காது. அதை இங்கே நம்ம பார்க்கிறோம். அவளுக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவர்கள் செய்தார்கள். அது நிமித்தம் தேவனுடைய வல்லமை அங்கே வெளிப்பட்டது. அதான் தேவனுடைய வல்லமை வெளிப்படனா தேவன் சொன்னதை நம்ம அப்படியே செய்யணும் பாருங்கள். ஏனென்றால் வசனம் அழகாய் சொல்லுகிறது. 33ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் பார்க்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்றது அப்படியே நடக்கும். அவர் கட்டளையிட அது அப்படியே நிற்கும், அது அப்படியே நடக்கும் பாருங்க. இல்லைன்னா அவன் சொல்கிறது நம்ம அதுக்கு ஒரு ஆராய்ச்சி தேவையில்லை. ஆண்டவர் சொன்னாங்க அது ஒரு ஆராய்ச்சி, அதுக்கு ஒரு ஆலோசனை, செய்யலாமா செய்யக்கூடாதா, பண்ணலாமா அது ஒரு ஆராய்ச்சி, அதுக்கு ஒரு ஆலோசனை நமக்கு பண்ணி கொண்டு இருக்கிறோம்.
ஆண்டவர் சொன்னாக்கா அது எந்த காரியமாக இருந்தால், அது தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய காரியமாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை நடைமுறையாக இருக்கலாம், சில இது மாற்றிக்கொள்ளவும் சுபாவமாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். எனக்கு என்ன சொல்லப்படுகிறதோ நம்ம அப்படியே செய்யணும். ஏனென்றால் அவர் சொல்கிற காரியங்கள் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அதான் சொல்கிறது மாதிரி நம்ம நடக்கணும். நான் சொல்கிறேன், அவர் என்ன சொல்கிறது, நான் செய்கிற மாதிரி தான் நடப்பேன், நான் இருக்க மாதிரி இருப்பேன்னா தேவனுடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படவே படாது. பாரு, ஏன்னா அங்கே பார்க்க அவன் சொல்ல ஆகும் கட்டளை இருக்கும். 11ஆம் வசனத்தை பார்க்குறேன், அதே அதிகாரம் 11ஆம் வசனத்தில், கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவு தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சொல்லும். அவர் யோசனைகளில் பெரியவன், செயல்களில் வல்லமையுள்ள தேவன். அதனால் அவர் என்ன வேத அழகாய் சொல்லுங்க, வானம் பூமி ஒழிந்து போனால் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யாதான், ஒழிந்து போவது இல்லை. அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ நம்ம அப்படியே நாம் செய்கிறவர்களாக இருக்க. என் வாழ்க்கை எப்படி மாறணும், நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எதெல்லாம் சொல்கிற அது அப்படியே நாம் செய்யும் போது தான் தேவனுடைய வல்லமை நமக்காக வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், அவங்க சொன்னதை அவர்கள் அப்படியே செய்தார்கள். சொன்னதை செய்தார்கள். என்ன, யார் சொன்னதை அவர்கள் செய்தார்கள்னா, வாக்கு மாறாதவர் சொன்னதை செய்தார். அவர் சொல்லிட்டாருன்னா அது அப்படியே நடக்கும். வாக்கு மாறாதவர் சொன்னதை செய்தார்கள். அது மாத்திரமல்ல, வாக்கை நிறைவேற்றுகிறவர் சொன்னதை செய்தார்கள். இன்னைக்கு அவர் வாக்கு மாறாத மாத்திரமல்ல, அவர் வாக்கை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே பார்க்கிற. நீங்கள் கொண்டு போங்கன்னு சொன்னார், அவர் வாக்கை மாறலை, அவர் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றினார். அல்லேலூயா. திராட்சரசமாய் கர்த்தரை மாற்றி இங்கே ஆசீர்வதிக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் தேவன் சொல்கிறத செய்ய, அவர் வாக்கு மாறுவது இல்லை, அவர் வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நீ இப்படி செய்தால் அவன் வாழ்க்கை மாறினா அவனை ஆசீர்வதிப்பேன், அவனை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்தலைன்னா அப்படியே செய்யணும், அப்படியே கர்த்தர் செய்வார். இன்றைக்கு அதெல்லாம் நம்ம விட்டுடுறோம். நம்ம இன்னைக்கு அதெல்லாம் சில வேளையில் தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கு, அது நம்ம வாழ்க்கை நடக்காமல் இருக்கு. ஏனென்றால் தேவன் சொல்கிறத நாம் செய்யாதனால்தான். ஆனால் தேவன் சொன்னதை நம்ம அப்படியே செய்வோமானால் தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்களை நம்ம செய்ய முடியும், பார்க்க முடியும். இந்த குடும்பத்தார் அவங்க சொன்னதை அவர் அப்படியே செய்ய, அப்படி வலது புறம் இடது புறம் திரும்பவே இல்லை, சொன்னதை புள்ளி மாறாமல் அப்படியே செய்தாங்க. கொண்டு போன சொன்ன அப்படியே அவர்கள் என்ன பண்ணாங்க, கொண்டு போனார்கள். இல்லை இது மாறட்டும் நான் கொண்டு போகிறேன்னு சொல்லலை, நிரப்புனாங்க, கொண்டு போனாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரோ அது அப்படியே நம்ம செய்யும்போது தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடக்க நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம் கண்களையும் மூடி நான் ஜெபம் பண்ண போகிறோம். அதே தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட வல்லமை, தேவனிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட வேண்டுமானால் என் வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய வேண்டும். இந்த வேத சமூகத்தை பார்த்து அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அவர்கள் செய்த கரை ஒன்று, வந்தார்கள், சொன்னார்கள், காத்திருந்தார்கள், ஒப்புவித்தார்கள், இடம் கொடுத்தார்கள், இணைந்தார்கள், செய்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள்
வாழ்க்கையில் செய்ததுனால அல்லது ஆண்டவர்கள் செய்ய பண்ணியதுனால தேவன் தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணி, அது போல் சில வேளை நம்ம செய்யும்போது அல்லது சில காரியங்களை கர்த்தர் நம்ம செய்ய வைக்கும் போது நம்ம அப்படியே செய்திடணும். ஏனென்றா தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்கு தான் கர்த்தர் அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வைக்கிறார். ஷபாதியா அந்த ரீபாலா தூராபா ஷபாராபா, என்னிடத்தில் வாருங்கள், எனக்கு தெரியப்படும், எனக்கு காத்திருங்கள், என்னிடத்தில் ஒப்புவியுங்கள் என்று சொன்ன தேவன், என்னோட இணைந்து கொள்ளுங்கள் தேவன். அப்படியே நான் சொன்னதை செய்யுங்கள் என்று இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு இடம் கொடுங்கள் என்று ஆண்டவர் இதெல்லாம் இதெல்லாம் ஆண்டவர் நம்ம செய்ய வைக்கும் போது நம்ம அப்படியே செய்திடணும். எதற்காக ஆண்டவர் அப்படி செய்கிறார்னா நம்முடைய வல்லமையை நம்ம வாழ்க்கையில் விளங்க பண்ணும்படியாய்தான், விளங்க பண்ணி அற்புதங்கள் நடக்கும்படியாய் தான் கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய வைக்கிறார். செய்யும்படி கர்த்தர் நமக்கு சில காரியங்களை உணர்த்துகிறார். அது ஆண்டவர் அப்படி உணர்த்தும் போது அல்ல சொல்லும்போது நாம் அப்படியே நாம் செய்ய வேண்டும். அப்போது தேவன் தமிழிடத்தில் அந்த வல்லமை நமக்கு வெளிப்படுத்தி நாம் எண்ணுவதற்கு நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்க வந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதை வெளிப்படத்தக்கதாய் இந்த நாளிலே ஆண்டவரே நீங்கள் என்னெல்லாம் பேசியிருக்கு அதன் போல எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் காணப்படும். அது நிமித்தம் உடைய வல்லமை வெளிப்பட்டு எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கத்தக்க, எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறத்தக்க செழிப்புள்ள வாழ்க்கையா ஆண்டவரே தேவரே, ஆண்டவரே சமாதானம் மகிழ்ச்சி நிறைந்த சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாய் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. பார்க்கிற கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி அற்புதங்களை செய்து ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரை செழிப்பாய் ஆசீர்வாதம் உள்ளதாய் ஆண்டவர் நீ மாற்றுமடியாய் ஆண்டவர் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி சகல நன்மை சகல ஐஸ்வர்யம் நிறைந்த வாழ்க்கையாய் கர்த்தர் ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றி ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகான மைக்க செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பாராக. ஆமீன். ஹல்லேலூயா.